சேலம் ஆச்சான்குட்டப்பட்டி பகுதியில் நேற்று மதிய உணவு சாப்பிட்ட 68 நர்சிங் கல்லூரி மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. முதலில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, என்ன நடந்தது? சிவரஞ்சனி, சேலம் ஆச்சாங்குட்டிப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமான சேலம் பாலி கிளினிக் நர்சிங் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மதியம் அந்த கல்லூரிக்கு சொந்தமான விடுதியில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சாதம் மற்றும் பச்சைப்பயிறு குழம்பை அந்த விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய மாணவிகள் பெரும்பாலானோர் சாப்பிட்டு இருக்கின்றனர். இதையடுத்து நேற்று இரவு இந்த சாப்பாடு ஒவ்வாமை ஏற்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல் உபாதை ஏற்பட்டவர்களை சிகிச்சைக்காக சேலம் 4 ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அனுமதிக்கப்பட்ட பலரும் மேல் சிகிச்சைக்காக தற்போது சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் அந்த கல்லூரிக்கு சொந்தமான பேருந்துகள் மூலம் தனியார் மருத்துவமனை வளாகத்திலிருந்து தற்போது சேலம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு 30க்கும் மேற்பட்ட மாணவிகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது வரை 68 மாணவிகள் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த உணவு ஒவ்வாமை குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உணவு ஒவ்வாமை காரணமாக மாணவிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 மாணவிகள் உடல்நிலை மோசமாக இருக்கிறதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருமலை.